ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மீண்டுமாய் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறேன். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேலின் புத்தகம் அதன் 7ஆம் அதிகாரம் அதன் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அதுக்கு ஒரு பெயரை வைப்பதை நீங்கள் பார்க்க முடிகிறது. ஏன் அப்படியாக சாமுவேல் செய்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் இம்மட்டும் நாங்கள் நிர்மூலமாகாமல் நாங்கள் நிற்கிறதுக்கு, நாங்கள் வாழ்கிறதுக்கு, நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபினேசர் என்று சொல்லி அந்த கல்லுக்கு ஒரு பெயரை வைத்து அடையாளங்களாக அங்கே நிறுத்துவதை நீங்கள் பார்க்க முடிகிறது. நீங்கள் மேலே உள்ள வசனங்களை தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இல்லை அதுக்கு மேலே, அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே சாமுவேல் தன்னுடைய ஜனங்கள் அண்டையிலே வந்து நின்று ஜனங்களுக்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, யார் நமக்கு விரோதமாய் வந்தாலும் கவலை வேண்டாம், கர்த்தரிடத்தில் நீங்கள் திரும்புங்கள், கர்த்தருக்கு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் அர்ப்பணியுங்கள் என்று சொல்லி அப்போ ஜனங்களுக்காக ஒரு சர்வாங்க தகன பலியை அவன் செலுத்தி கொண்டிருக்கிறான். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஜனங்கள் யாரும் அங்கே போயிட்டு அங்கே யுத்தத்தில் நிற்கலை. ஆனால் இங்கே ஜனங்களுக்காக ஆசாரியன் பரிதபிக்கும் பொழுது, அங்கே தகன பலியை கொடுக்கும் பொழுது, இங்கே பெலிஸ்தியர்கள் எல்லாம் வந்து விடுவதை நீங்கள் பார்க்க முடிகிறது. அப்படி வரும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறார். ஒரு இடி முழக்க சத்தத்தை கேட்ட உடனே எல்லாரும் அந்த சத்தத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பட்டு விழுந்தார்கள். அந்த சத்தத்தை கேட்டு அதை தாங்க முடியாதபடிக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, விழுந்து மாளுகிறார்கள். அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனுக்காக யுத்தம் செய்கிறார். அப்போ எனக்கு விரோதமாக யார் வந்தாலும், யார் எழும்பினாலும், என்ன நடந்தாலும், யார் எனக்காக நிற்கிறார் என்று சொன்னால் கர்த்தரே எனக்காக நிற்கிறார். அல்லேலூயா. கர்த்தரே எனக்காக நிற்கிறார். ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே எனக்கு அன்பானவர்களே, இங்கே சாமுவேல் சொல்லுகிறார், எங்களை துரத்தினாங்க, எங்களுக்கு விரோதமாக வந்தாங்க, எங்களை நிர்மூலப்படுத்தணும்னு நினைத்தாங்க, ஆனாலும் கூட கர்த்தர் எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி எங்களை தப்புவித்து எங்களை பாதுகாத்து இம்மட்டும் எங்களை நடத்தினது இந்த ஆண்டவர் என்று சொல்லி ஒரு அடையாளமாக ஒரு கல்லை நிறுத்தி அதுக்கு எபனேசர் என்று சொல்லி பெயர் வைக்கிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ரெண்டாவது, நீங்கள் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் அதன் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். அப்பொழுது யாக்கோபு தன்னோடு அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றூனை நிறுத்தி அதன் மேல் பான பலியை ஊற்றி எண்ணெயை வார்த்தான். தேவன் பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எனக்கு அன்பானவளே, அங்கே சாமுவேல் ஒரு கல்லை நிறுத்தி அங்கே அதுக்கு என்ன பெயர் வைக்கிறார், எபினேசர் என்று சொல்லி பெயர் வைக்கிறார். ஏன் என்று சொன்னால், இம்மட்டும் கர்த்தர் எங்களை நடத்தினார், இம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வந்தார், இம்மட்டும் எங்களை வாழ வைத்தார், எங்களை பகைத்து எங்களை கொன்று போடணும்னு நினைத்தவர்களுக்கு முன்பாக எங்களை கர்த்தரே நடத்தினார் அப்படின்னு சொல்லி எபினேசர் என்று சொல்லி ஒரு பெயரை வைப்பதை நீங்கள் பார்க்க முடிகிறது. இங்கே யாக்கோபு பாருங்க,
தகப்பனும் தாயும் விட்டு கடந்து வரும் பொழுது சொந்த சகோதரன் பகைத்து துரத்துகிற அந்த நேரத்தில் ஒரு இடத்துல எதுவுமே இல்லாமல் வெறும் கோலும் கையுமாய் அவன் வருகிறான். அப்படி வரும் பொழுது ஒரு இடத்துல அவன் கல்லை வைத்து அவன் தூங்குகிறான். அப்படி தூங்கும் பொழுது ராத்திரியிலேயே தரிசனத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அந்த தரிசனத்திலே அந்த பரலோகத்துக்கு ஏறுகிறதான ஒரு ஏணியை பார்க்கிறான். அங்கே ஏறுகிறவர்களையும் இறங்குகிறவர்களையும் பார்க்கிறான். பூமியிலிருந்து ஏறுகிற வண்ணமாகவும் இறங்குகிற வண்ணமாகவும் அவன் காட்சிகளை காண்கிறான். இது கர்த்தருடைய ஸ்தலமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவன் என்ன பண்ணுறான், அங்கே ஒரு பொருத்தனையை செய்து கொள்ளுகிறான். ஆண்டவரே, நான் மீண்டுமாய் ஜீவனோடு இதே இடத்துக்கு வருவேன் சொன்னா, நான் மீண்டுமாய் நான் உயிரோடு கூட இருப்பேன், நான் என்னுடைய தகப்பன் வீட்டையும் தாய் வீட்டையும் நான் பார்ப்பேன் என்று சொன்னால் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், நான் பலி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி அவன் இருதயத்தில் ஒரு காரியத்தை அவன் பொருத்தனை செய்து அவன் புறப்படுகிறான். அப்படியாக இப்போ எப்படி வராரு யாக்கோபு அப்படின்னு சொன்னால், பரிவாரங்கள் என்று சொல்லி அவர் வருகிறார். மீண்டுமாய் வரும் பொழுது பிள்ளைகளோடு, மனைவியோடு, வேலையாட்களோடு, அவனுடைய சம்பத்தோடு கூட அவன் வருகிறான். அப்படி வரும் பொழுது என்ன காரியம் நடக்குதுன்னா, அவர் சொல்கிற அந்த விஷயத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அவர் பேசின ஸ்தலத்திலே, ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? யாரு? கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட யாரும் இல்லை, எனக்கு என்னை அட்ரஸ் பண்ண யாரும் இல்லை, எனக்கு நான் பெருசாக நம்பின என்னுடைய தகப்பன் தாய் என்னை அனுப்பி வைத்து விட்டார்கள், என்னுடைய சொந்த சகோதரன் என்னை துரத்தி அனுப்பிட்டான். அப்படிப்பட்ட என்னுடைய நிலைமையில் யார் எனக்கு துணையாக இருந்ததுன்னா, இந்த கர்த்தர் துணையாக இருந்தார். அவர் பேசின அந்த ஸ்தலத்தில் அவர் என்னை தேற்றி என்னை ஆதரித்து, நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் நான் வாக்கு கொடுத்தேன் அல்லவா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அந்த வசனத்தை வாசிங்களா, அதே 35ஆம் அதிகாரத்தில் யாக்கோபினிடத்தில் ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தையை வாசிங்க. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்து தேசத்திலே உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். இப்போ எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கவனியுங்கள், இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் சொன்னபடியே என்னை நடத்தினார், சொன்னபடியே என்னை கர்த்தர் கொண்டு வந்தார் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு கல்லை வைத்து அதன் மேலே அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பான பலியை ஊற்றி எண்ணெயை வார்த்து தேவன் பேசின அந்த ஸ்தலத்துக்கு ஒரு பெயரை வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, இது பெத்தேல், தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய வீட்டில் என்ன தெரியுமா, கர்த்தருடைய வீட்டில் ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கையற்று யாரும் எனக்கு இல்லை, நம்பிக்கையற்ற நிலையில் நான் இருந்தேன், வெறும் கையனாக இருந்தேன். ஐ எம் ஹோப்லெஸ் தட் டே, பட் காட் கேவ் மீ ஹோப். எனக்கு ஆதரவு இல்லை, எனக்குன்னு நல்ல வார்த்தை சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. ஒருவேளை இன்றைக்கி எனக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னு சொன்னால் நல்ல வார்த்தை சொல்கிறதுக்கு யாராவது இருக்கிறாங்க, என் குடும்பத்தில் யாராவது இருக்கிறாங்க, இல்லை யாராவது எனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி எனக்கு நல்ல வார்த்தை சொல்கிறதுக்கு கூட யாரும் இல்லை. ஐ எம் ஹோப்லெஸ் தட் டே, பட் காட் கேவ் மீ ஹோப். கர்த்தருடைய வீட்டில் என்ன தெரியுமா இருக்குது, அந்த நம்பிக்கை இருக்குது. ஹல்லேலூயா, அந்த நம்பிக்கை இருக்குது. ஆகையினால தான் அந்த நம்பிக்கையின் சாட்சியாக அவன் ஒரு கல்லை வைத்து அதிலே பானபலியாக எண்ணெயை ஊற்றி அவன் என்ன செய்கிறான், அவன் இது பெத்தேல் என்று சொல்லி அவன் அந்த இடத்துல தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக சொல்லுகிறான். அது வரைக்கும் பிள்ளைகளிடத்தில் சொல்ல சொரூபத்தை அவங்க ஒய்ஃபெல்லாம் திருடின்னு வராங்க அவங்க மாமனார்கிட்ட இருந்து. அப்போல்லாம் தெரியல. ஏன்னு சொன்னால் ஆண்டவரை குறித்து யாக்கோபு சொல்லலை. ஆனால் அந்த பெத்தேல் என்கின்றதான் அந்த இடத்துக்கு வந்தபோது அவன் இந்த காரியங்களை எல்லாம் சொல்லி அவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லும்போது இந்த சொரூபங்களை எல்லாம் கொண்டு போயிட்டு எங்கே போடுறாங்க, ஒரு மரத்து கீழே போட்டு கல்லை போட்டு மூடி, இனி அது தேவை கிடையாது, ஒரே ஒரு உன்னதமான கர்த்தர் என்னை நடத்தினார், யாரும் இல்லை, கைவிட்ட போது யாரும் இல்லை, துரத்தின போது யாரும் இல்லை, எனக்கு ஹோப்லெஸ்ஸாக இருந்தேன், நாளைக்கு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி தெரியாது, ஆனால் எனக்கு ஜீவன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன், நான் பலி செலுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்த ஜீவன் அது விலையேற பெற்றது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பார்த்தீங்களா, அந்த ஜீவன், அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. அந்த ஜீவன் விலையேற பெற்ற பொக்கிஷமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
அதை கொண்டு இன்னைக்கு நீங்கள் ஒரு நம்பிக்கை வைக்கணும். யாக்கோபுக்கு அவன் வெறும் ஜீவன் மட்டும்தான் இருந்தது, வெறும் கோலும் கையுமா வெறுமையாய் அவன் போகிறான். யாக்கோபை கர்த்தர் நினைத்தார், பெத்தேலிலே மீண்டுமாய் கொண்டு வந்து, நான் உனக்கு நம்பிக்கையாய் இருந்தேன், நான் உன்னோடு கூட இருந்தேன், உன் முற்பிதாக்களுக்கு சொன்னபடியாக நான் செய்தேன் அல்லவா, உனக்கும் நான் செய்வேன். அல்லேலூயா. இந்த தேவனுடைய வீட்டிலே ஆண்டவர் நம்பிக்கையை கொடுக்கிறார், ஆண்டவர் நம்பிக்கைகளை கொடுக்கிறார். இங்கிருந்து புறப்பட்டு போகிறவர்கள் ஆண்டவர் எப்படி தெரியுமா வைப்பார்? என் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது, உங்களெல்லாம் பரிவாரங்களாக தான் வைப்பார். அல்லேலூயா. பரிவாரங்களாக ஆண்டவர் மாற்றுவார். ஆமாம், போகும்போது நீங்கள் சொல்லுவீங்க, யார் கேட்பார்? ஏசா கேட்பார் பார்த்தீங்களா? ஏசாவுடைய ஆட்கள் எல்லாம், என்னப்பா இது யாருடைய மந்தை இது? இது யாக்கோபனுடைய மந்தை, அவருடைய அண்ணனுக்காக இது கொடுக்கப்படுகிறது அப்படியாக சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம வீடு தான், இதெல்லாம் நம்ம இடம் தான் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாம் கர்த்தர் அப்படி சொல்லும்படியாக வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரெண்டாவது, இங்கே ஒரு கல் இங்கே வைக்கப்பட்ட, அதுக்கு கர்த்தர் என்னை நடத்தினார், என்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லி அவர் பெத்தேல் என்று சொல்லி பேர் வைக்கிறாரு. யோசுவா 4ஆம் அதிகாரம் அதன் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், அவர்கள் யோர்தானில் எடுத்து கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நாளைக்கு ஃபியூச்சரில் உங்கள் பிள்ளைங்கள்லாம் கேட்பாங்க, இந்த கல்லெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க கேட்கும்போது, ஏதென்று தங்கள் பிதாக்கள் கேட்கும்போது, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலரை வெட்டாந்தரை வழியாக இந்த யோர்தானை கடந்து வந்து செய்த கர்த்தர் அவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யார் என்று சொன்னால், அங்கே யோர்தான் நதி கரை புரண்டு ஓடுது. அப்படி ஓடும் பொழுது அங்கே ஆசாரியருடைய பாதம் பட்ட மாத்திரத்திலே அந்த தண்ணீரெல்லாம் என்ன ஆயிடுச்சு, வழியை விட்டு அப்படின்னு வழியை அவங்களுக்கு காண்பித்து நிற்குது. இப்போ அந்த வெட்டாந்தரை வழியாக கடந்து போகிறார்கள் இஸ்ரவேலர்கள். இது சாத்தியமா அப்படின்னு சொன்னால், இது சாத்தியம், அதுக்கு ஒரு அடையாளத்தை நீ வை அப்படின்னு சொல்லி 12 கற்களை, இன்றைக்கும் யோர்தானுக்கு போனீங்கன்னா நீங்கள் அந்த கற்களை பார்க்கலாம், அந்த தூணை பார்க்கலாம். அல்லேலூயா. 12 தூணை இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அப்படியாக அவர்கள் வைத்தார்கள். அப்போ நிறைய கேட்பாங்க, உங்கள் பிள்ளைங்க கேட்பாங்க, சந்ததி கேட்பாங்க. அப்போது ஃப்யூச்சரில் நீங்கள் சொல்லுவீங்க, சாட்சியாக உங்களை கர்த்தர் நடத்தினதை நீங்கள் சாட்சியாக சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 12 கற்களை தூணாய் அங்கே நிறுத்துவதை நீங்கள் பார்க்க முடியுது. இது எப்படி நடக்கும்? நம்ம கேட்குறோம் பற்றியா, சும்மா நீங்கள் பேசின்னு இருக்காதீங்க, அதெல்லாம் அந்த காலம், அதெல்லாம் நடக்காது, அப்படியெல்லாம் ஆகாது, அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி நான் உண்மையாக சொல்லட்டும். இன்றைக்கி நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், விஞ்ஞானத்தை நம்புகிறோம், விஞ்ஞானம் சொல்லுவதை கேட்குறோம், விஞ்ஞானம் இதுதான் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி அதை நம்புகிறோம். ஆனால் நான் சொல்லுகிறேன், அறிவியல் சொல்லுகிறது, நீங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் நீங்கள் நிரூபணம் செய்யுங்கள், அப்பொழுது நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி அறிவியல் சொல்லுகிறது. ஆனால் இந்த பரிசுத்த வேதம் மட்டும்தான் சொல்லுது, முதலாவது நீ விசுவாசி, அப்பொழுது தேவனுடைய சத்தத்தை உயர்த்தணும், தேவனுடைய மகிமையை காண்பார்கள். அடுத்து ஸ்டிக்கு தான் எடுத்துன்னு வரப்போகிறேன் நான். சோத்திரம். முதலாவது நீ விசுவாசி, முதலாவது நீ நம்பு, முதலாவது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு சொல்லி நீ நம்பு, அப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. வாழ்க்கை விஞ்ஞானம் கிடையாது சார், உன் நம்பிக்கை விஞ்ஞானம் கிடையாது. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னா வீண் போகாது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது என்று சொன்னால் அதை நீ அப்படியே நம்பும் பொழுது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். ஒருவேளை நீ ஞானம் வச்சிருக்கலாம், நீ படிச்சிருக்கலாம், நீ பெரிய அறிவியல் அறிஞராக இருக்கலாம், ஆனால் அறிவியல் அறிஞர்களுக்கே சில காரியங்கள் புலப்படலை. ஏன் தெரியுமா? இன்றைக்கும் ஹார்ட் பீட்டு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு அடிக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இன்றைக்கும் அறிவியல் அறிஞரெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கும் ஹார்ட் எப்படி உருவாகுது, ஹார்ட்டு எங்கே ரத்தம் போது எப்படி அடைப்பு வருது, அந்த அடைப்பை எப்படி கிளியர் பண்ணுறது எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி அந்த லப் டப் அப்படின்னு சொல்லி அடிக்குது, துடிக்குது, அந்த ஒரு சின்ன ஒரு அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. நிறைய விஞ்ஞானம், இன்றைக்கி ராக்கெட்டெல்லாம் விட்டுட்டோம், எங்கெங்கேயோ போயிட்டு நிலாவில் காலை வச்சாச்சு,
சாதிச்சிட்டோம், நம்ம அது பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம்னு சொல்லி மார்த்தட்டி கொள்ளலாம். ஆனால் நிறைய காரியங்களுக்கு இன்றைக்கி விடை இன்றைக்கி அதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் யோபு புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இன்றைக்கி தான் என்ன பண்ணுறாங்க, நிலாவுக்கு அனுப்புகிறாங்க, இன்னும் நிறைய வேறு எந்தெந்த கோள்கள்லாம் என்னென்ன கிடைக்கும், கனிமங்கள் கிடைக்கும்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் யோபு புத்தகத்தில் யோபு அழகாக சொல்லார், வானத்தில் அந்தரத்தில் அந்த நட்சத்திரங்களை எல்லாம் தொங்குகிறதை நீ காண்பாயோ, இந்த பூமியானது அந்தரத்தில் சுற்றி கொண்டிருப்பதை நீ காண்பாயோ, இதெல்லாம் எப்படி சுற்றுது, யார் இதை செய்தாங்க, யார் சூரியனை படைச்சது, யார் சந்திரனை படைச்சது, யார் இப்படியெல்லாம் உருவாக்குனது அப்படின்னு சொல்லி அவர் அன்றைக்கே சொல்லிட்டார். இன்ன வரைக்கும் தேடினே இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் நான் சொல்லட்டும், எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், உன்னுடைய ஃப்யூச்சரில் நீ இப்படி இருக்க போகிற சாட்சியாக, அதுதான் பிள்ளைகளை குறித்து வசனம் சொல்லுகிறது, அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும். சத்தமாக சொல்லுங்க, அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும். ஆண்டவர் ஏன் அப்படி வைக்கிறாரு, ஏன் அடையாளமாக ஆண்டவர் வைக்கிறாரு? ஒரு மைல்கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது டைரெக்ஷன் காட்டுது. இந்த ஊருக்கு போவதற்கு இன்னும் இத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு டைரெக்ஷன் காட்டினா தான் அதை பார்த்து தான் அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். அப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆண்டவர் வைக்கிறார் என்று சொன்னால், அந்த அடையாளங்களாக கர்த்தர் வைக்கிறார். நீங்கள் அந்த உயர்வுகளுக்கு போவதற்கு கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட மைல் கற்களாக கர்த்தர் உங்களை வைப்பாராக. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது சாமுவேல் மூலமாக ஒரு கல்லுக்கு எபனேசர் என்று சொல்லி சொல்லப்பட்டது மிஸ்பாவிலே. அதே போல லூஸ் என்கின்றதான அந்த இடம் இன்னைக்கு பெத்தேலாக மாறுகிறது. இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், அது பெத்தேல், தேவனுடைய வீடு என்று சொல்லி. இங்கே யோசுவாவின் புத்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கே யோர்தானை கடந்து வந்ததான இஸ்ரவேலர்களுக்கு நீ சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா யோசுவா? இதை பின் நாட்களில் எல்லாரும் கேட்பாங்க, உன் பிள்ளைங்க கேட்பாங்க, கர்த்தரா அப்படிப்பட்ட ஒரு தெய்வமா எப்படி நடத்தினாரு அப்படின்னு கேட்பாங்க. நீ கேட்கும் போது சொல்லணும், நீ பார்க்குறீங்க பார்த்தியா இந்த தூண், இது எல்லாம் சாட்சிகள். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால், இறந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே சாமுவேல் சொல்லுகிறார், எங்களை நடத்தினார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எங்களை இம்மட்டும் நடத்தினார், இவ்வளவு தூரம் எங்களை நடத்தினார். அவர் அந்த தேவன் எபனேசராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், தன்னுடைய மனைவி, மக்கள், பிள்ளைகள் எல்லாரையும் நிற்க வைத்து, இந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இந்த ஸ்தலம் எப்படிப்பட்ட ஸ்தலம் தெரியுமா, இது தேவன் பேசின ஸ்தலம், இது கர்த்தர் பேசுகிறதான ஒரு ஸ்தலம், ஆண்டவரோடு கூட பேசுகிற ஒரு இடம் இது அப்படின்னு சொல்லி தம் பிள்ளைகளுக்கு பிரகடனப்படுத்துகிறார். நிகழ்காரியத்தை இங்கே நீங்கள் பார்க்க முடிகிறது. இங்கே யோசுவா அவர் கில்காலிலே ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, உன்னுடைய பிள்ளைகள், பிள்ளையின் பிள்ளைகள், உன்னுடைய சந்ததிகள் பேசுகிற வண்ணமாக எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லி ஃபியூச்சரில் இப்படி அடையாளங்களாக. அப்போது 3 விதமான அடையாளங்களை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எதுக்காக, ஏன் ஆண்டவர் இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், பிகாஸ் he who our good helper, அவர் ஒரு நல்ல உதவி செய்கிறதான தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால தான் நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. அவர் மாறாதவர், அவர் மாறாதவர், அவர் மாறாதவர். ஒரு நாள் அவர் மாறினது இல்லை. வார்த்தையை கொடுப்பாங்க, ப்ராமிஸ் பண்ணுவாங்க, ஆனால் மாறிடுவாங்க. நம்ம நல்லாவே இருப்பாங்க, சில நேரத்தில் மாறிடுவாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மாறாதவராக இருக்கிறார். நான் உங்களை பார்த்து சொல்கிறேங்க, யாருக்கு தேவன் உதவி செய்வார் தெரியுமா? ஒரு 3 விதமான காரியங்களை நான் உங்கள் மத்தியில் நான் வைத்து நான் உங்களை ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். யாருக்கெல்லாம் ஆண்டவர் உதவி செய்வார் தெரியுமா? முதலாவது, துரத்தப்படுகிற உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை உங்களை துரத்துது பார்த்தீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் துவங்கும் பொழுது நிறைய பேருக்கு இன்றைக்கி எங்கே வேலைக்கு போகலாம், இன்றைக்கி என்ன செய்யலாம், இன்றைக்கி எப்படி, இன்றைக்கி சம்பாத்தியம் எப்படி, இன்றைக்கி பிள்ளைகளுடைய தேவைகள் எப்படி, நான் எப்படி ஃபீஸ் கட்டணும், நான் எப்படி நான் வாடகை கட்டணும், நான் எப்படி நான் இதை சமாளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் துரத்தப்படுறோம் பார்த்தீங்களா? துரத்தப்படுகிற ஒவ்வொருவருக்கும்
கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. துரத்தப்படுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் உதவி செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் ஒருவேளை நான் ஓடின்னு இருக்கிறேன் பாஸ்டர், நான் ஓடுறேன் பாஸ்டர், நான் ஓடினா தான் பாஸ்டர் சாப்பாடே சாப்பிட முடியும், நான் போனால் தான் பாஸ்டர், நான் வேலைக்கு போகலை அப்படின்னு சொன்னால் அப்புறம் எப்படி பாஸ்டர்? முடியாது பாஸ்டர், பலவீனம் இருந்தாலும் இருக்கட்டும், நான் போயிடுறேன், எப்படி இருந்தாலும் நான் வேலைக்கு மட்டும் போயிடுறேன், எனக்கு எப்படியாவது குடும்பத்தை நடத்தி ஆகணும், எப்படியாவது இதை நான் செய்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் துரத்தப்படுகிறோம், ஓடிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கி நான் உங்ககிட்ட நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னால், கொரோனா மாதிரி திரும்ப ஒரு லாக்டவுன் போட்டாக்கா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா நிறைய பேர் சொல்லுவீங்க, ஐயோ பாஸ்டர் அதெல்லாம் சூப்பரான வாழ்க்கை பாஸ்டர், அந்த மாதிரி எல்லாம் கொரோனா அப்போ நீங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் யாரும் இல்லை, எல்லோரும் வெளியில் ஃபைன் கட்டிகிட்டு இருந்தாங்க, திட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது கொரோனா மாதிரி அந்த மாதிரி லாக்டவுன் எதுனா போட்டு வீட்டில் உட்கார வச்சுட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் பாஸ்டர். கரெக்டுங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால், முதலாவது துரத்தப்படுகிற உனக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. 1 நாளாகமம் அதன் 12ஆம் அதிகாரம் அதன் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. 1 நாளாகமம் அதன் 12ஆம் அதிகாரம் அதன் 22ஆம் வசனம். அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனையானார்கள். அந்த நாளிலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் சேர்ந்தபடியால் அவர்களெல்லாம் எப்படி இருந்தாங்களா? கொஞ்சம் சத்தமாக தான் பேசுங்களேன், எல்லாம் ஹிந்திக்காரங்க மாதிரி இருக்கிறீங்க. எப்படி? தேவ சேனையை போல. நான் பேசுகிற தமிழ் புரியுதா? தங்கச்சி புரியுதாம்மா? ஸ்தோத்திரம். அப்போ ஏன் பேச மாட்டேன்றீங்க? ஒருவேளை இன்னைக்கு இந்த ஃபெஸ்டிவல் ஹாலிடேன்றதுனால கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களோ? ஸ்தோத்திரம். சரி, இங்கே வசனம் சொல்லுகிறது அவர்களெல்லாம் எப்படி இருந்தாங்களாம்? தேவ சேனையை போல இருந்தாங்களாம். யார் இவங்க பார்க்கலாமா? 1 சாமுவேல் அதன் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிச்சிடலாமே. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவரானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தாவீதோடு கூட இருந்தவங்க யாரு? அங்கே வசனம் சொல்லுகிறது, சேர்ந்தவங்க எல்லாம் தேவ சேனையை போல மகா சேனையானார்கள் என்று சொல்லி. யார் அந்த மகா சேனை அப்படின்னு சொன்னால், சேர்ந்தவங்கள்லாம் ஒடுக்கப்பட்டவங்க, கடன்காரர்கள், முறுமுறுக்கிறவர்கள். யார் ஐயா ஒடுக்கப்பட்டவர்கள்? ஒரு ஊர்லேருந்து ஒருத்தர் ஒடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் வியாதியஸ்தர்கள். அப்போ நீண்ட நாள் வியாதி, கிரானிக் டிசீஸ். அப்போ நீண்ட நாள், அதாவது அவங்களுக்கு தொழுநோய் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது நீண்ட நாள் பிரச்சனை, அது தொற்று வியாதியாக இருக்கும். இப்படிப்பட்டவங்களை தான் என்ன பண்ணுவாங்க? ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க. கொஞ்சம் என்னை கவனியுங்கள். இப்போ யார் இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னால், அவங்க குடும்பத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டவங்க, வேண்டாம் இவங்க இருந்தால் பாரம் அப்படின்னு சொல்லி நினைத்து அவங்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஊருக்கு வெளியில் ஒரு இடத்துல வைப்பாங்க. அப்படியாக தான் அந்த பெதஸ்தா என்று சொல்லப்படுகிறதான அந்த குளத்தண்டையில் கூட கொஞ்சம் பேர் வியாதியஸ்தர்கள் இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த வியாதியஸ்தர்கள் எல்லாம் குடும்பத்தால் கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்டவங்க. அப்போது ஒடுக்கப்பட்டவங்க யாருன்னா வியாதியஸ்தர்கள், குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். அப்போ வேண்டாம் என்று சொல்லி நினைக்கப்பட்டவர்கள் தான் இவர்கள். 2வது கடன்பட்டவர்கள், கடன்காரர்கள். வாங்கின காசு கொடுக்க முடியாமல் ஓடி ஒளிந்து கொள்ளுகிற அவங்க என்ன பண்ணுறாங்க? இப்போ தாவீதோடு கூட சேர்ந்து கொண்டார்கள். 3வது முறுமுறுக்கிறவர்கள். யார் இந்த முறுமுறுக்கிறவங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா என்ன பண்ணுவாங்க? அவங்க முறுமுறுத்துனே இருப்பாங்க. நம்மால் ஒரு பழமொழி சொல்லுவான்,
40 வயசு ஆயிடுச்சுன்னா நாய் குணம் வந்துடுச்சு, அதனால் குலைச்சினே இருக்கிறாரு. பாரு எப்படி குலைக்குது பாரு அப்படின்னு. ஏன்னா 40 வயசு ஆயிடுச்சு இல்லை, இவங்களே டிட்டர்மின் பண்ணிக்கிறது, வயசுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த விலங்கு போட்டுக்கிறது. 40 வயசு 50 வயசு அப்படின்னு சொல்லி இவங்களாவே தீர்மானிச்சுக்கிறது. அப்போது இந்த முறுமுறுக்கிறவங்களை பற்றி அப்போது அப்படிப்பட்டவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ தாவீதோடு கூட வந்து சேர்ந்துட்டாங்க. தாவீதோடு கூட வந்து சேர்ந்துட்டு இப்போ எப்படி மாறிட்டாங்க அவங்க அப்படின்னு சொன்னால், வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனையானார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சபை எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? கைவிடப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, வியாதி என்று சொல்லி உங்களை புறக்கணிக்கப்பட்டு, குடும்பத்தால் தள்ளிவிடப்பட்டு, கடன்காரர்கள், இன்னும் முறுமுறுக்கிறவங்க எல்லாம் இந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணுறாங்க, பட்டி பார்த்து டிங்கரிங் பார்த்து எடுக்க வேண்டிய சொட்டையெல்லாம் எடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், பாலிஷ் எல்லாம் போட்டு அவங்கள பயங்கரமாக ரெடி பண்ணி எஃப்சி எல்லாம் பண்ணி அவங்கள என்ன பண்ணிகிட்ருக்குறோம், ஓட்டின்னு இருக்கிறோம். சோத்திரம். தேவ சேனையை போல் அவங்க மாறுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், பெலனாய் பேசுகிறோம். அல்லேலூயா, பெலனாய் பேசுகிறோம். அதுதான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் மடிகிறது போல தெரிந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம், பெலனை கொடுத்து பெலனாய் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். ஏன்னா எனக்கு தெரியும், ஒரு விஷயம் மட்டும் தெரியும், என்னைக்காவது அந்த அந்த பாரம் எப்படியாவது அவங்களுக்கு போயிடும், எப்படியாவது அவங்களும் எழும்பி வந்துடுவாங்கன்னு சொல்லி. அப்போ நான் சொல்லுகிறேன், எனக்கு அன்பானவர்களே, இவங்களை எல்லாம் கர்த்தர் எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால் தேவ சேனையை போல பார்க்கிறாராம். அப்போ வாழ்க்கையில் துரத்தப்படுகிறதான ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாராம், ஆண்டவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார், உதவி செய்கிறவராக இருக்கிறார். எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, குடும்பம் கைவிட்டுருச்சு, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, புறக்கணிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், சவுல் அங்கே தாவீதை துரத்துகிறான். தாவீது, நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருப்பனா இல்லையான்னு தெரியல, என்னை கொன்று போட்டுருவார் எங்கள் மாமா, ஆகினாலும் நான் என்னுடைய எதிரியுடைய தேசத்தில் கூட போயிட்டு நான் ஏதாவது ஒரு இடத்துல நான் என்ன பண்ணிடுறேன், நான் தஞ்சம் அடைகிறேன்னு சொல்லி அவர் பெலிஸ்தியர் தேசங்களில் ஒரு தேசத்தில் ஒரு இடத்துல அவர் என்ன பண்ணிடுறாரு, சிக்லாக் என்கின்றதான ஒரு பகுதியில் போயிட்டு பர்மிஷன் கேட்டப்பா, நான் உண்மையாக இருக்கிறவனுக்கு அப்படின்னு சொல்லி அங்கே போய் இருந்துடுறாரு. அப்போது சவுலிடத்தில் பெரிய பவர் இருக்குது, அவரிடத்துல பெரிய அத்தாரிட்டி இருக்குது, பெரிய படைபலம் இருக்குது, அவரிடத்துல அந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார். அவர் சொல்கிற எல்லா காரியத்தையும் எல்லாம் நடக்குது. ஆனால் இன்னைக்கு சவுல் அவரிடத்துல கர்த்தர் இல்லை, தாவீதோடு கர்த்தர் இருந்தார். தாவீதோடு கர்த்தர் இருந்தார், ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார். துரத்தப்படுகிறதான நிலைமை. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க துரத்தப்படுறீங்களா, உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு. நீங்க துரத்தப்படுறீங்களா, உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரு. ஒருவேளை சவுல் அவனிடத்துல எல்லாம் இருக்குது, அவன் பார்க்கறதுக்கு ஒரு ராஜா போல இருக்கலாம், தேவ சேனையை போல அவன் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லட்டும், கர்த்தர் அவன் கூட இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. துரத்தப்படுகிற உங்க கூட தான் கர்த்தர் இருக்கிறாரு, துரத்தப்படுகிற உங்கள் கூட தான் கர்த்தர் இருக்கிறாரு. என கண்பானவர்களே, 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் அதன் 13ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், இந்த சவுல் செய்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு, அருவருக்கிறார், அருவருக்கிறார், அஞ்சனம் பார்க்கிறார். அதை வாசிங்க. சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தம் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி தேடினதின் நிமித்தம் செத்து போனான். ஒரு அல்லேலூயா. என்னை கவனியுங்கள், என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை என்னை கவனியுங்கள். இன்னைக்கு நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் காசு வந்துட்ட உடனே, கொஞ்சம் செல்வம் வந்துட்ட உடனே, நல்ல காரு, நல்ல கொஞ்சம் வசதி வந்துட்ட உடனே நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், கர்த்தர் எதுக்கு, காசு தான் இருக்குதே, கர்த்தர் எதுக்கு, நமக்கு தான் இது தேவையெல்லாம் இருக்குதே, கர்த்தர் எதுக்குன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உன் ஜீவன் போனால் நாளை நீ எங்கே போவாய்? அல்லேலூயா. ஒரு இப்படியாக ஆண்டவராக இயேசு சொன்னார், ஒரு உயர்ந்த ஒரு செல்வம், அவன் ஒன்றுமே இல்லாமல் இருந்தான், இன்னைக்கு நல்ல செல்வம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறான், அந்த அந்த செல்வந்தன் வந்து சொல்கிறான், நான் இன்னும் ஆஸ்தியை நான் சேர்க்குறேன், என்கிட்ட இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் இடிச்சிட்டு நான் பெருசாக மாற்றி நான் எல்லாவற்றையும் அதில் நான் சவதரித்து நான் வைக்கிறேன், அதில் நான் வச்சு என் ஆத்மாவை பார்த்து அதை பார்த்து ஆத்மாவே நீ பயப்படாத, நீ எத்தனையோ வருஷத்துக்கு அதெல்லாம் நீ என்ன பண்ண போகிற, ஆண்டு அனுபவிக்க போகிறேன்னு சொல்லி நான் அதை பார்த்து பேசுவேன்
அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீ நினைப்ப அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு உன் ஜீவன் போனால், இன்றைக்கு உன் ஜீவன் போனால் நாளைக்கு நீ என்ன பண்ணுவ? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கோடிகள் வச்சிருக்கலாம், ஆனால் உனக்கு ஒரு சின்ன பலவீனம் வந்துருச்சுன்னா நீ தெருக்கோடிக்கு வந்துடுவேன்றதை நீ மறந்துடாத. அல்லேலூயா. நீ கோடி, நான் பார்த்துருக்குறேன். இன்றைக்கி எதுவுமே இல்லைனாலும் இந்த பலனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் பாருங்க, அது விலையேற பெற்ற பொக்கிஷம். உலகத்தான் சொல்கிறான் ஹெல்த் இஸ் வெல்த் தான். எப்படி? கொஞ்சம் என் கூட பேசணும். இன்றைக்கி எல்லாம் கொஞ்சம் மௌன விரதெல்லாம் கலைஞ்சிடலாம். இன்றைக்கி என் கூட கொஞ்சம் பேசணும். ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமா. உலகத்தானுக்கு தெரியுது நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால். அப்போது நான் சொல்லுகிறேன், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அவரே சொல்லணுங்க, வசனத்தை சொல்லணும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உங்களை ஆதரிப்பார். ஆமாம், ஒரு வாரம் தானே கேப் ஆச்சு. சோத்திரம். போன வாரம் நான் இருந்தில்லம்மா, எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வந்துடுச்சு பாருங்க. ஒரு வாரத்துக்குள்ளவா? ஸ்தோத்திரம். சரி, அப்போது நம்ம எதை நினைக்கணும் தெரியுமா? எதை தெரியுமா நம்ம பார்க்கணும்? இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியதை நம்ம பார்க்கறது கிடையாது. இன்றைக்கி நம்ம எதை தெரியுமா பார்க்குறோம்? எனக்கு இது இல்லை, எனக்கு இது இன்னும் இல்லை சரியா, எனக்கு வீடு இல்லை, எனக்கு சரியாக வேலை இல்லை, எனக்கு சரியான வாகனம் இல்லை, எனக்கு சரியாக இது இல்லை அப்படின்னு சொல்லி இது இல்லைன்னு சொல்கிறோமா? இல்லைன்னு சொல்லும் போது நமக்கு அது கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு போஸ்ட்பாண்ட் ஆகுது. இதுவே கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல சுகத்துக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு கொடுத்த பலனுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி சொல்ல பழகுங்க. கர்த்தர் உண்மையாகவே உங்களை அழகாக நடத்துவார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவங்களுடைய வார்த்தையை மட்டும் நீங்கள் கேட்காதீங்க. மற்றவங்களுடைய வார்த்தையை கேட்பீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் அது என்னாகும்? அது பெரிய ஒரு பிளவை கொண்டு வந்துடும். என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால், சன்பெலாத்து தொப்பியா அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் இருந்தாங்க. என்ன பண்ணாங்க அவங்க? நாங்களும் இந்த அலங்கங்களை எல்லாம் கட்டுவதற்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் கர்த்தருடைய காரியங்களை செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நல்லா பேசுகிற மாதிரி நெகேமியாவிடத்தில் சொல்லும்போது, அப்போது நாங்களும் செய்கிறோம், நாங்களும் எல்லாம் பண்ணுறோம். உடனே இவர் சொல்கிறார், இல்லைப்பா, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பாரம், நாங்கள் செஞ்சிடறோம், இதை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நல்ல வார்த்தை பேசின மாதிரி இருந்தவங்கெல்லாம் என்ன ஆகிட்டாங்க? தவறான ஆலோசனை, தவறான காரியங்களை என்ன பண்ணிட்டாங்க? ராஜாவுக்கு லெட்டர் எழுதி அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே இன்னொரு ராஜா இங்கே அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு எல்லையெல்லாம் போடுறாங்க. இங்கே அவங்க ராஜா யாரோ சொல்கிறாங்க வேறு ராஜா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தேவையில்லாத காரியங்களை எல்லாம் எழுதி அனுப்பி விடுகிறார்கள். அப்போது நான் சொல்லட்டும், நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம நிறைய நேரத்தில் கர்த்தர் எனக்கு இதை கொடுத்துருக்கிறார், கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த பலனுக்காக, இந்த நல்ல ஆயுசு நாட்களுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி நம்ம நல்லா இருப்போம். நம்ம தேவையில்லாமல் என்ன ஆகும்? நம்மக்கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி, நீ நினச்சின்னு இருக்கிற, நீ நல்லா சந்தோஷமாக இருக்கிற, உனக்கு தெரியுமா என்ன நடக்குதுன்னு சொல்லி உன்னை ஏமாத்துறாங்க. அவங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உன்னை ஏமாத்துறாங்க, உன் பிள்ளைங்க உன்னை ஏமாத்துது, உனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாததை நம்ம குடும்பத்தில் விதைத்து அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அது பெரிய ஒரு கசப்பாக மாறும். அப்போ நான் சொல்கிறேன், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் எந்த சூழ்நிலையிலும். அப்போ ஓடிக்கொண்டே இருக்கிறோம், தொடர்ந்து ஓடுறோம். யார் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தர் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவார். ஹல்லேலூயா, கர்த்தர் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவார். கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளல அவனுக்கு ஆண்டவர் அவனை அருவருத்தார், அதான் வசனம். ஆனால் இன்றைக்கி நான் துரத்தப்படுறேன், கர்த்தரை தேடுறேன், கர்த்தர் என் கூட இருப்பார். ஹல்லேலூயா. துரத்தப்படுகிற நீங்கள் தேடுவீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ராங் இஸ் ராங் ஈவன் இஃப் எவ்ரி ஒன் இஸ் டூயிங் இட். எல்லாரும் தப்பை செய்கிறாங்க, நானும் அந்த தப்பை செஞ்சிட்டேன், அது தப்பு தான். யாரும் சரியாக இதை செய்யலை, நான் மட்டும் செய்கிறேன்,
ரைட் இஸ் ரைட் ஈவன் நோ ஒன் இஸ் டூயிங் இட். யாரும் அதை செய்யலை, நீங்கள் செய்கிறீங்களா, அதுதான் சரி. அப்போது யாரும் அதை செய்யாவிட்டாலும் சரி, நீங்கள் செய்கிறது தான் சரி. நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், தாவீது சொல்லுகிறார் 37ஆம் சங்கீதம் 40ஆம் வசனத்தில், கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் கர்த்தரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் தான் உதவி செய்கிறார், கர்த்தர் தான் விடுவிக்கிறார். அவரை நம்பி இருக்கிறதான பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்கிறாராம், எல்லாம் துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து அவர்களை பாதுகாக்கிறார், ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கண்ணுக்கு தெரிந்ததான ஒவ்வொரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம், அலர்ட் ஆகிடுவோம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை யார் தான் நமக்கு அலர்ட் பண்ணுறா அப்படின்னா, கர்த்தர் தான் அலர்ட் பண்ணுறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுதான் 60ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. ஆண்டவரே, ஒரு மனுஷன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் கடைசி வரைக்கும் சொல்லி கட்டிடுவாங்கப்பா. ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் அது கடைசி வரைக்கும் அது அந்த அந்த மகிமை உமக்கு தான் சேரும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய மகிமையை நான் வேறு ஒருவனுக்கும் கொடேன். அப்போது ஒருவேளை இன்றைக்கி நம்ம ஹெல்ப் கேட்கலாம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் இந்த பலிபீடத்திலேருந்து சொல்கிறேன், மீன் பசிக்கு நான் கொடுக்கலாம், பசிக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது நான் மீன் கொடுக்கலாம். ஆனால் இயேசுவானவர் என்ன தெரியுமா செய்தார், மீனை பிடிப்பதற்கு சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. அதே இயேசுவானவர் என்ன பண்ணுறாரு, அந்த மீனை ஆசீர்வதிச்சு கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கு முன்பாக மீனை எப்படி பிடிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பேதுருவிடத்தில் சொல்கிறாரு, பேதுருவே உன் வலையை என்ன பண்ணிவிடு, நீ போடுப்பா அப்படின்றாரு. வலையை போட்ட போது அவர் சொல்கிறார், வலையை போடுறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே ரா முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படலை, ஆகிலும் உங்கள் வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, உங்கள் வார்த்தையெல்லாம் நான் கை கொண்டு உங்கள் வார்த்தையை நான் நம்பி நான் இந்த காரியத்தை செய்கிறேன். ஜடன் அமைதியாக இருக்கணும். உங்கள் வார்த்தையை நான் கை கொண்டு உங்கள் வார்த்தையை நான் நம்பி நான் என்ன செய்கிறேன், இந்த காரியத்தை நான் செய்கிறேன். ஆகையினால நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் என்ன பண்ணார், வலை கிழியத்தக்கதான திரளான மீன்கள். அப்போ நான் சொல்கிறேங்க, நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் உதவி செய்வார். எப்படின்னாக்கா, பிறரிடத்திலிருந்து வருகிற உதவி கிடையாது, மனுஷனிடத்திலிருந்து வருகிற உதவி கிடையாது, கர்த்தரே உதவி செய்வார். ஹல்லேலூயா. இக்கட்டிலே எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. அப்போ முதலாவது, நீங்கள் துரத்தப்படுகிறீங்க, துரத்தப்படுகிற உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ரெண்டாவது, விழுகிற உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் அதன் 23ஆம் அதிகாரம் அதன் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடு விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா? அவசியமாய் அவனோடனே கூட அதற்கு உதவி செய்வாயாக. என்னை கவனியுங்கள் என கண்பானவர்களே. ஒருவேளை உங்களுக்கு சில பேரோடு கூட கொஞ்சம் மனசு கஷ்டம். இங்கே வசனம் சொல்லுகிறது, உன்னை பகைக்கிறவனுடைய, உன்னை எதிரியாக பார்க்குறாங்க பாரு, உன்னுடைய எதிரியினுடைய கழுதை அது சுமையோடு கீழே விழுந்திருப்பதை நீ பார்ப்ப அப்படின்னு சொன்னால் நீ போயிட்டு சாட்சி சொல்லக்கூடாது. எனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் வழியிலே நான் பார்த்தேன், விழுந்து கிடந்தார்கள், அவர்கள் விழுவதை நான் பார்த்தேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் ஸ்டிக் எடுத்துன்னு வருவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வசனம் என்றைக்குமே பொய் சொல்லாது. உன்னை பகைக்கிறவன், உன்னை விரோதிக்கிறவன், உன்னை ஏளனமாக பேசுகிறாங்க, உன்னை பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும், அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும், அவங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாமா?
அவசியமாய் அவனோடனே கூட அதற்கு உதவி செய்வாயாக. நிறைய நேரத்தில் என்கிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் நீங்கள் போய் ஏன் பாஸ்டர் பேசுகிறீங்க, நீங்கள் ஏன் பாஸ்டர், நீங்கள் எல்லாம் பேசாதீங்க பாஸ்டர். ஏன்னா நமக்கு மனசு வந்து பைபிள் படிக்கிறோமே, மனசு என்ன பண்ணுது, கேட்க மாட்டேங்குது. அப்போது உதவி செய்யணுமா, பகைக்கிறவனுக்கே உதவி செய்யணுமா? அப்போது நான் சொல்லுகிறேன், இங்கே ரெண்டாவது, விழுகிற உனக்கு கர்த்தர் உதவி செய்வார். எப்பொழுது என்று சொன்னால், உனக்கு அந்த பெரிய ஹார்ட் வந்துடணும். என்ன ஹார்ட்டு? கொஞ்சம் காயப்படுத்தி பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடனே மூஞ்சை தூக்கி வச்சுக்கிறது. கொஞ்சம் கடினமாக பேசிட்டாங்க அப்படின்னா, ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, உன்னை பகைக்கிறவங்களுக்கே நீ ஹெல்ப் பண்ணு. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், உன்னை பகைக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுமா, சோத்திரம். பகைக்கிறவங்களுக்கே நம்ம என்ன பண்ணணுமா, ஹெல்ப் பண்ணணுமா. அதான் வார்த்தை, வசனம் இதுதான். நல்ல சமாரியனை பற்றி எல்லாருக்கும் தெரியும்ல. எடுங்க லூக்கா 10ஆம் அதிகாரம், அதன் 30 37 வரைக்கும் வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னால், அதில் சொல்லப்பட்டிருக்கோம், ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அதுக்கு அடுத்து ஒரு லேவியன் வருகிறான், அவனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி, ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என்ன நல்லா கவனிங்க, இந்த வசனம் என்ன தெரியுமா? ஏசப்பா சொல்றாரு, ஒரு மனுஷன் எப்பயுமே நல்ல மாதிரியே இருக்க மாட்டான். வாழ்க்கையில் சறுக்கல்கள் வரும், உயர்வுகள் வரும், தாழ்வுகள் வரும், எல்லாம் நடக்கும். எருசலேம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? தேவனுடைய நகரம், தேவனுடைய வீடு, தேவனுடைய அந்த ஆலயம் இருக்கிறதான இடத்திலிருந்து எரிகோவுக்கு போகிறான். அப்படி போகும்போது அவன் கள்ளர் கையில் அகப்பட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் குற்றுயிராய் விடப்படும் பொழுது அப்போது ஒரு விஷயம் நடக்குது. முதலாவது ஒரு ஆசாரியன் வருகிறான், ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறதான ஒரு மனுஷன் வந்து அவனை பார்த்து பக்கமாய் விலகி போகிறான். ரெண்டாவது ஒரு மனுஷன் லேவியன் வருகிறான், வேத வசனத்தை பேசுகிறவன் படிக்கிறவன், அவன் வருகிறான். வந்து என்ன பண்ணுறான், அவனும் பக்கமாய் விலகி போகிறான். இன்றைக்கி சர்ச்சுக்கு வரோம், பைபிள் படிக்கிறோம், பக்தியாக இருக்கிறோம். இன்றைக்கி நமக்கு தான் ஹார்ட் இருக்க மாட்டேங்குது. வசனம் சொல்லுது, நான் சொல்லலை. என்னை தப்பாக நினைக்கிறதுக்கு ஒரு 1% கூட வந்து கிடையாது. வசனத்தை நான் அப்படியே காமிச்சு கொடுக்குறேன். இந்த வார்த்தையை நான் எப்போ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த வார்த்தையை எடுத்தாச்சு. சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அப்போது இன்றைக்கி சர்ச்சுக்கு போகிறவங்களுக்கும் வசனத்தை படிக்கிறவங்களுக்கும் எப்படி இருக்கிறாங்களாம், ஊழியம் செய்கிறவங்களும் கண்டு பக்கமாய் விலகி போகிறாங்க. அல்லேலூயா. பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறாங்க, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறாங்க. சமாரியன் ஒருவன் வருகிறான். சமாரியன் தூரமாக இருக்கிறான், ஆண்டவருக்கும் அவனுக்கும் தூரம்தான். சமாரியர்கள் வந்து யார் இடத்துல கலவாதவர்கள், யூதர்களோடு கலவாதவர்கள். அதான் சமாரிய ஸ்திரீ வந்து ஏசாமி கிட்ட கேட்டான், நீர் யூதனாய் நான் காண்கிறேன், நீ எப்படி என்கிட்ட பேசலாம்? How dare you are talking to me, I say அப்படின்னு சொல்லும்போது உடனே சொன்னார், அம்மா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குதாம்மா? உடனே உங்ககிட்ட தான் குடம் இல்லையே, எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கான்வர்சேஷன் போயினே இருக்குது. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, நீ நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் எத்தனையோ புருஷனை நீ என்ன பண்ணியிருந்த, அடுத்து 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 நீ மாற்றிட்ட. இப்போ இருக்கிற புருஷன் எத்தனாவது புருஷன்? கரெக்டாக ஆண்டவர் நெத்தியில் ஒரு பஞ்சு வச்சாரு பாருங்க. இந்த அம்மா பிளாட் ஆயிடுச்சு. ஐயோ ஆண்டவரை, நீர் மெய்யாகவே தீர்க்கதரிசியாக நான் காண்கிறேன். அல்லேலூயா. பார்த்துட்டாங்க, சரி இவர் ஆண்டவர் தான், வார்த்தை இருக்குது, கன்ஃபார்ம். இப்போ வந்து நம்மளுடைய அந்த கலாச்சாரம் இதெல்லாம் போயிட்டோம். அப்போ நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவரை விட்டு தூரம் இருக்கிறவங்க, இன்றைக்கி சமாரியன் என்ன பண்ணுறான், அவன் வந்து
அந்த காயங்களை எல்லாம் அவன் என்ன பண்ணுறான், ஆற்றி அவனிடத்தில் இருந்தது எல்லாம் அவனுக்கு செய்து, அப்போ அவன் போய் சத்திரத்தில் வைத்து பராமரிக்கும்படியாக அவனை கொண்டு போய் விடுகிறான். கொண்டு போய் விட்டுட்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு சொன்னால், when I come back from that place I will repay you, நான் உனக்கு அதை மீண்டுமாய் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த உள்ளத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகினால தான் ஆண்டவராகி இயேசுவுக்கு ஒரு பேர் உண்டு, அவர் நல்ல சமாரியன். அல்லேலூயா சொல்லலாமா? காணியாட்சிக்கு புறம்பே இருந்ததான என்னை தேடி கர்த்தர் வந்தார், என்னை அவர் தேடி வந்தார். ஆகையினால தான் பேதுருக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுக்குறாரு. பேதுருவே, நான் யூதனுக்காக உன்னை நான் அனுப்பிச்சுன்னு சொல்லி நீ நினைக்காத, புறஜாதியாக்கும் நான் உன்னை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் தரிசனத்தில் காட்டுறார். அப்போ நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் எப்படி தெரியுமா பார்க்குறாரு? வார்த்தை கிடைக்கப்பட்ட நீ எப்படி இருக்கணும்? உன்னுடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப மேலே இருக்கணும், உன்னுடைய ஸ்டாண்டர்ட் உயர்வாக இருக்கணும். மன்னிக்கிறதுக்கு மனதில்லை. இன்னைக்கு ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஹார்ட் இருக்குதுன்னா, நான் சொல்கிறேங்க, அது நோயாக கூட மாறிடும் வாழ்க்கையில். உனக்கு நல்ல இருதயம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது உனக்கு வியாதியாக மாறிடும், கண்ணியாக மாறிடும். நீ நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீ வாழ்ந்திருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆகினால தான் சங்கீதம் 118 சங்கீதம் 13 சொல்லுகிறது, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். யாரும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது இல்லை, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தள்ளிட்டாங்க, என்னை பிடிச்சி தள்ளிட்டாங்க, என்னை காயப்படுத்திட்டாங்க, என்னை நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி நம்ம போயிட்டு யாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். கர்த்தரோ உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்லுகிறேன், 145 சங்கீதம் அதன் 14 சொல்லுகிறது, விழுகிற யாவரையும் கர்த்தர் தாங்கி, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் கர்த்தர் என்ன பண்ணுறா? He is holding my hand and lifting me up. அல்லேலூயா. என் கைகளை பிடித்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? தூக்கி விடுகிறாராம், தூக்கி விடுகிறாராம். நான் சொல்லுகிறேன், நம்ம ஆண்டவராகிய தேவன் ஏசப்பா இந்த உலகத்தில் வந்தபோது நமக்கு என்ன ஒரு ஜபத்தை கற்றுக் கொடுக்குறாரு. மத்தேயுல 6:9 பரம மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்புறம் வாசிங்க, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறதே கிடையாதே அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்கள் மன்னிக்கிறவங்களாக இருந்தால் தான் அந்த வசனத்தை சொல்ல முடியும், அந்த ப்ரேயரே பண்ண முடியும். நான் மன்னிக்கிறவனாக இருப்பேனானால் நான் ஜபம் பண்ணலாம். நான் மன்னிக்கலை அப்படின்னு சொன்னால் ஐ டோன்ட் ஹாவ் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா டு ப்ரே. உங்களுக்கு அந்த தகுதியே இல்லை. ஆண்டவரத்தில் கேட்டாங்க, எப்படி ஆண்டவர் ஜெபம் பண்ணணும்னு கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்க தானே? கேட்கும்போது அப்போ என்ன சொன்னார்? அவர் இதை தான் சொல்லி கொடுத்தார், நான் மன்னிக்கிறது போல, நான் மன்னிக்கிறது போல. இப்போ நான் மன்னிக்கிறதே கிடையாது, அப்போ நான் எப்படி சொல்லலாம்? நான் அப்போ சொல்ல முடியாது தானே? அப்போ நான் சொல்ல முடியாதுன்னா அப்படி டோட்டலாக என்னுடைய அந்த ஜீவிதத்துக்கே ஒரு பெரிய ஒரு 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 டார்க். அப்போ நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். விழும் பொழுது கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். உன்னை தூக்கணும் கர்த்தர் அப்படின்னு சொன்னால், நான் விழும் பொழுது என்னை கர்த்தர் தூக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் விழுந்து கிடக்கிறவனை கரம் பிடித்து தூக்குகிறவனாய் நான் இருக்கணும். அது அவன் எனக்கு எதிரியாக இருக்கலாம், பகைக்கிறவனாக இருக்கலாம், யாரை நான் இருக்கலாம், அந்த பெரிய ஹார்ட் வந்துடணும். இதை தான் உலகத்தாங்க என்ன சொல்லுவாங்க? அவர் நல்ல மெச்சூர்டான ஆள் அப்படின்வாங்க, அவர் மெச்சூர்டான ஆள் அப்படின்வாங்க. அது மெச்சூரிட்டி இல்லை, கர்த்தர் கொடுக்கிற அந்த குணாதிசயங்களில் ஒன்று. அல்லேலூயா. நான் இதை உங்களுக்கு சொன்னேன்னா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. அப்துல் கலாம் உலகத்தில் ஒரு நல்ல ஒரு உண்மையான ஒரு சயின்டிஸ்ட், ரொம்ப தாழ்மையான ஒரு மனுஷன். எல்லாருக்கும் தெரியும், நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர் அவர் அப்துல் கலாம். எனக்கு கவனிங்க, அவர் நிறைய பிள்ளைங்க கிட்ட பேசுவார்.
அப்படி பேசும் பொழுது, பிள்ளைகள் இடத்துல பேசும் பொழுது, ஸ்டூடெண்ட்ஸ், யூ நோ, எஸ்டர்டே, டுடே, டுமாரோ, yesterday has no O, today has one O, tomorrow has 3 O. O for opportunity. நேற்று உங்களுக்கு இறந்த காலம் முடிந்து விட்டது, வாய்ப்புகள் இல்லை. இன்று டுடே யூ ஹாவ் லெஃப்ட் வித் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு ஒரு தருவாய் இருக்கிறது, ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நாளைக்கு 3 வாய்ப்புகள் இருக்கிறது, அதனோடு கூட 2 ஆரம் இருக்குது. ரெடி ஃபார் த ரேஸ். ஹல்லேலூயா. நீங்கள் ஆயத்தமாக இருங்க, ஓட்டப்பந்தயம் ஓடுவதற்கு ஆயத்தமாக இருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு அறிவியல் அறிஞருக்கு, ஒரு விஞ்ஞானிக்கு எவ்வளோ பெரிய வெளிப்பாடு பாருங்க. நேற்று முடிஞ்சிருச்சு, உன் கதை முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு நீ வாழ்ந்துன்னு இருக்கிற. ஒரு வாய்ப்பு இருக்குது உனக்கு. இன்னைக்கு ஒரு வாய்ப்பு தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஒரு வாய்ப்பில் நீ என்ன பண்ணிடணும்? சரி பண்ண வேண்டியதெல்லாம் சரி பண்ணிவிடு. ஹல்லேலூயா. சரி பண்ணிவிடு. நாளைக்கு நீ இருப்ப அப்படின்னு சொன்னால் உனக்கு 3 வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 3 வாய்ப்பில் நீ என்ன பண்ணலாம்? நீ எப்படி வேணாலும் செய்யலாம். உன்னுடைய ரேஸ்க்கு நீ ரெடியாக இரு. அதனால தான் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறார்கள். எத்தனையோ பேர் ஓடுறாங்க. ஆனால் நமக்கு ஒரு காரியத்துக்காக நம்ம ஓடுறோம். நம்ம எதுக்காக ஓடுறோம்? லக்கை நோக்கி நம்ம ஓடுறோம். இந்த பாரமான எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணிடணுமா? உதறி தள்ளிவிட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த லக்குக்கு நேராக நம்ம என்ன பண்ணணுமா? ஓடணுமா? பொறுமையோடு ஓடணுமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதன் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. வாசிங்க. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே ஆமாம் உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம நினைக்கிறோம் எல்லாவற்றையும் நம்ம போஸ்ட்போன் பண்ணுவோம். நாளைக்கு பார்த்துக்கலாம், இதை நாளைக்கு பண்ணிடலாம், இதை நாளைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிஸில் போய் ஒர்க் பண்ணுவீங்கன்னு சொன்னால், கார்ப்பரேட் கம்பெனிஸில் தெர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ் ஃபார் டுமாரோ. இன்றைக்கி நீ இதை பண்ணிட்டு தான் படுக்கணும். ஆமாம் தானேம்மா? கரெக்டா? ட்ரைனிங் நீங்கள் தானே கொடுக்குறீங்க ஐஏஎஸ்க்கு ஐபிஎஸ்க்கு. இன்றைக்கே பண்ணிடணும். இன்றைக்கி பண்ணால் தான் உண்டு. நாளைக்கு எல்லாம் இல்லை. நாளைக்கு இருக்குதோ இல்லையோ தெரியாது, இன்றைக்கே பண்ணணும். அப்போ போஸ்ட்பானே பண்ணக்கூடாதான். அப்போ வசனம் சொல்லுகிறது, இன்றே அனுக்கிரக காலம், இன்றே இரட்சணிய நாள். நம்ம எதை செய்தாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறாரு. அப்போ நம்ம எதை செய்தாலும் நம்ம இன்றைக்கே தான் செய்யணும். அப்போ நன்மையாக இருந்தாலும், அது எந்த காரியமாக இருந்தாலும் இன்றைக்கே நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. விழுகிற உனக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். விழுகிற உனக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். 3வது, ஆண்டவர் பலவீனத்திலே உனக்கு உதவி செய்கிறார். 2 நாளாகமம் அதன் 14ஆம் அதிகாரம் அதன் 11ஆம் வசனத்தில் நீங்கள் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே. 2 நாளாகமும் 14:11 வாசிங்க. நீங்கள் தொடர்ந்து வாசிங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தை ஏராளமான இந்த ஜனத்துக்கு எதிராக வந்தோ. கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷங்களை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அல்லேலூயா சொல்லலாமா? என கண்மானவர்களே, ஆசா தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வையிலே எல்லாவற்றையும் செம்மையாய் செய்தான். இன்னைக்கு
ஆண்டவருடைய பார்வையில் எல்லாம் கரெக்டாக பண்ணும்போது சில நெருக்கம், சில பாடு, சில உபத்திரவம், அவனுக்கு விரோதமாக கூட்டம் கூடி அவனை பகைக்கும்படியாக யுத்தம் செய்யும்படியாக வருகிறார்கள். அப்போது ஆசா சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்கும் பொழுது, தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது நீங்கள் தான். எனக்கு தெரியும், நான் பலவீனன்தான், என்கிட்ட ஒன்றும் கிடையாது தான். ஆனால் எனக்கு தெரிந்த ஒன்று, உதவி செய்கிறது அது நீர் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போ நான் சொல்லுகிறேன், நம்ம வாழ்க்கையில் நம்ம உயர்வுகளுக்கு நம்ம டேலண்ட்டோ இல்லை நம்மளுடைய அந்த ஸ்கில்லு இல்லை நம்ம கற்றறிந்தது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு நம்ம ஏன் நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு கர்த்தர் தான் உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அப்போது ஒருவேளை எனக்கு பலவீனம், எனக்கு முடியல, எனக்கு இது வரலை, எனக்கு இது தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், ஒருவேளை இந்த பாடுகள், பலவீனங்கள் இப்படிப்பட்ட பாதையில் போகிறதான்னு என் பிள்ளைங்களுக்கு இந்த வார்த்தை உதவி செய்யும், ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் சொல்லும்படி சொல்லாருன்னு சொல்லி இல்லை. எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, வார்த்தையை கொண்டு போய் சேர்த்து அது தான் அனுப்பின காரியமாகும்படி ஆண்டவர் வாய்க்க செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? மூன்றாவது, உங்களுக்கு கர்த்தர், பலவீனத்தில் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். என் பலவீனம், என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு என்ன தெரியுமா செய்தார்? இந்த பூமியில் உள்ள எல்லாருடைய பாவங்களை சுமப்பதற்கு எனக்கு பலன் வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வியாகுலப்பட துவங்கினார். அவர் கெத்செமனேலே அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு ஜெபிக்கும் பொழுது தன்னுடைய வேர்வையின் பெருந்துளிகள் எல்லாம் இரத்தமாய் வந்து வடிந்து விழுகிறதை வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் வியாகுலப்பட துவங்கினார். ஏன் வியாகுலப்படணும்? ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவருடைய எல்லா பாவங்களையும் சுமக்கணும் அப்படின்னா எனக்கு பலன் வேணும் ஆண்டவரே, எனக்கு பலன் வேணும். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பலப்படுத்துகிறார். ஆண்டவர் பலன் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் சிலுவையை சுமக்கவும் முடியாது. அங்கே 1 அடிகள் அவருடைய உடம்பு ஃபுல்லாக உளுந்தது போல அதுக்கு ஆண்டவர் தன்னை கொடுக்கிறார், எல்லாவற்றையும் செய்கிறார். அந்த கடைசி நேரத்தில் கூட பாருங்க, பேதுரு என்ன பண்ணார், மல்குஸ்னுடைய காதை வெட்டார். அவருக்கு கூட ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அதை பார்த்தவன் கூட என்ன பண்ண மாட்டேன்றான், ஆண்டவர் விடவே இல்லையே. ஆனாலும் கர்த்தர் பலனை கொடுத்து ஆண்டவர் இன்று வரைக்கும் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா சொல்லலாமா? உங்கள் பலவீனம் நீங்கள் மேற்கொள்ளுவீங்க, உங்களுடைய வியாதியை நீங்கள் மேற்கொள்றது கர்த்தர் உங்களை வைப்பார். அதுதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார், 79ஆம் சங்கீதம் அதன் 9ஆம் வசனம், எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை எல்லாம் நிவர்த்தியாக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அந்த பலவீனத்திலே ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஒரு பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அதன் 15-16 வாசிக்கலாமே. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் வருஷா வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களில் எல்லாம் இஸ்ரவேலை எல்லாம் நியாயம் விசாரித்த பின்பு போதும். இங்கே நீங்கள் பார்க்க முடிகிறது, சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் எங்கே போனாரு, அவர் பெத்தேலுக்கும் கில்காலுக்கும் மிஸ்பாவுக்கும். எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா?
இந்த 3 இடத்த நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா? பெத்தேல், கில்கால், மிஸ்பா. மிஸ்பாவிலே துரத்தப்படுகிறதான ஒரு அனுபவம், பெலிஸ்தரின் நிமித்தமாக துரத்தப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அங்கே ஆண்டவர் பாருங்க, சாமுவேலின் நிமித்தமாக ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு யுத்தம் செய்தார். அங்கே ஒரு எபெனேசர் என்று சொல்லி ஒரு அடையாளத்தை கர்த்தர் வைத்தார். துரத்தப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன செய்தார்? எபெனேசர், நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி. பெத்தேலில் யாரும் இல்லை, எனக்கு தகப்பன், தாய், சொந்த சகோதரன் என்னை பகைத்து எனக்கு யாரும் இல்லாத அந்த இடத்துல நான் கல்லிலே என் தலையை சாய்த்து இருந்த அந்த இடத்துல, விழுந்து கிடந்த அந்த இடத்துல கர்த்தர் சொன்ன, நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உன்னுடைய முற்பிதாக்களுக்கு சொன்னபடியாக நான் உனக்கு உதவி செய்வேன். பெத்தேலை ஆண்டவர் தேவனுடைய ஸ்தலமே அல்லாமல் வேற ஒன்றுமில்லை, இது கர்த்தருடைய வீடு, ஆண்டவர் தங்குகிறதான இடம், நம்பிக்கையற்ற எனக்கு கர்த்தர் நம்பிக்கையை கொடுத்தார் என்று சொல்லி அவன் பெத்தேல் என்று சொல்லி அடையாளமாக நிறுத்தினான். கில்காலிலே நிந்தையெல்லாம் புரட்டி போட்டதான ஒரு இடம். உங்க நிந்தையை கர்த்தர் புரட்டி போட்டார். பலவீனம் என்கின்றதான நிந்தை என்னுடைய வாழ்க்கையிலே, இந்த பலவீனம் எப்ப போகும் அப்படின்னு சொல்லி இந்த பலவீனத்தை கர்த்தர் புரட்டி போட்டார், விடுதலையை தந்தார், உனக்கு உதவி செய்தார். எனக்கு அன்பானவர்களே, சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இப்படியே அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களில் எல்லாம் அவன் நியாயம் விசாரித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் கர்த்தர் உங்களை நிறுத்துவாராக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நிறுத்துவாராக. ஆண்டவர் உங்களை அப்படியாய் மாற்றுவாராக. ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. கர்த்தர் நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கேட் ஆஃப் கம்ஃபர்ட் சர்ச் மதுரவாயல் ஆராதனை ஒழுங்குகள்: ஞாயிறு காலை ஆராதனை 9 மணி முதல் 11:30 மணி வரை. ஞாயிறு மாலை ஆராதனை 6:30 மணி முதல் இரவு 8 மணி வரை. மாதத்தின் முதல் ஞாயிறு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை காலை 9 மணி முதல் 11:30 மணி வரை. மாதத்தின் முதல் நாள் வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 6:30 மணி வரை. அனைத்து வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் உபவாச கூட்டம் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை. அனைத்து சனிக்கிழமைகளில் சிறுவர் கூடுகை மாலை 5:30 மணி முதல் இரவு 7 மணி வரை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று மாலை 7 மணி முதல் இரவு 9:30 மணி வரை அமாவாசை ஜெபம் நடைபெறுகிறது. அனைத்து ஆராதனையில் ஜெபத்தோடு பங்கு கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்வை காண்கிறேன், வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். கண்கள் உமை காணட்டும் எஸ்நாதா, கண்ணீர் உம்மதாக